வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல C++ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஒரு அப்ளிகேஷனை பத்தி பார்ப்போம். ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர் டிசைன் பண்ண. நம்ம எல்லாரும் 12th பிசிக்ஸ்ல படிச்சிருப்போம் டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர். அதை யூஜில அதுக்கப்புறம் பெரிய படிப்பு படிக்கும்போது நிறைய பேர் மேனுவலா டிசைன் பண்ணுவாங்க. கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டு அது எந்தெந்த மாதிரிலாம் வரணும், எந்தெந்த இடத்துல எந்தெந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ வேல்யூஸோட வரணும் அப்படின்றதெல்லாம் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ண போகுதுன்னா நமக்கு என்ன மாதிரி ஒரு டிரான்சிஸ்டர் வேணும் அப்படின்ற இன்புட்டை நம்ம உள்ள பேராமீட்டர்ஸாக கொடுத்தோம்னா அந்த பேராமீட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிரான்சிஸ்டரில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வரணும், கெப்பாசிட்டர் எவ்வளோ வேல்யூவில் இருக்கணும், ரெசிஸ்டர் என்னென்ன மாதிரி ரெசிஸ்டர் யூஸ் பண்ணணுன்றத அதுவே உங்களுக்கு சொல்லிடும். என்ன வேல்யூஸில் யூஸ் பண்ணணும்னு சொல்லிடும். அதை ஸ்கெட்ச் பண்ணியும் கொடுத்துரும். அதாவது அந்த டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர் இங்கே கொடுத்துருக்க பேராமீட்டருக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் நம்ம டிசைன் பண்ணோம்னா அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத ஸ்கெட்ச் பண்ணியும் உங்களுக்கு கொடுத்துரும். அதுதான் இந்த அப்ளிகேஷன். ஸோ வாங்க இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கேட்குது இன்புட் வோல்டேஜ். அங்கே என்ன வேல்யூவில் கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். கொடுக்குறேன். கெயின் ஒரு 50, 0.005, bandwidth 2000, key value 300, 2000. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் வேணுமோ எல்லாமே இங்கே வந்துருச்சு. விசிசி எவ்வளோ இருக்கணும், ஆர்சி கப்ளிங் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும், R1, R2, RE, VCE எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இங்கேயே வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதை ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கு ஒரு புது விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஏதாச்சும் ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த டிரான்சிஸ்டர் எப்படி இருக்குன்றத, அந்த டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர் எப்படி இருக்குன்றத ஒரு சின்ன ஸ்கெட்ச் உங்களுக்கு முன்னாடி வந்துடும். ஸோ இதுக்கான கோடிங் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸை நீங்களாக கிரியேட் பண்ணிக்கணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். C++ எப்படி கற்றுக்கிறதுன்ற வீடியோஸ் நான் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்து கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களாலேயும் ஈஸியாக இதே மாதிரி அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.